குழந்தைக்கு லேசா காய்ச்சல் இல்ல சளி பிடிச்சா போகும், உடனே பதறி போய் கிளினிக்கு ஓடுறோம். டாக்டர் கொடுக்குற மருந்து லிஸ்ட்ல ஆன்டிபயோட்டிக் இருக்கான்னு பாக்குறோம். இருந்தாதான் நமக்கு நிம்மதி. ஆனா இந்த ஆன்டிபயோட்டிக் தான் உங்க குழந்தையோட வாழ்க்கையே மாத்திடும்னு சொன்னா நம்புவீங்களா? அமெரிக்காவோட மினசோட்டா பல்கலைக்கழகம் ஒரு முக்கியமான ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. பல வருஷமா ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கவனிச்சதுல ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு. சின்ன வயசுல அதிகமா ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிற குழந்தைகளுக்கு வளர்ந்த பிறகு பல உடல்நல பிரச்சனைகள் வரிசையா வர்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எதனால அப்படின்னா, நம்ம உடம்புல குறிப்பா குடலுக்குள்ள லட்சக்கணக்கான நல்ல நுண்ணுயிரிகள் இருக்கு. இந்த நுண்ணுயிரிகள் தான் நமக்கு நேச்சுரலா இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியோட காவல் தெய்வங்கள். ஆன்டிபயோட்டிக் அப்படின்ற சொல்லுக்கு உயிர்கொல்லின்ற இன்னொரு பொருளும் இருக்கு. இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ள போகும்போது நோயை உண்டாக்குற கிருமிகளை மட்டும் கொல்றது இல்ல, நம்ம கூடவே இருந்து நம்மளை காப்பாத்துற நல்ல கிருமிகளையும் சேர்த்து கொண்டுடுது. இதனால குடல் நுண்ணுயிரிகளோட சமநிலை குலைஞ்சு போகுது. இதன் காரணமா குழந்தைகளுக்கு அடிக்கடி அலர்ஜி வரும், உடல் பருமன் அதிகரிக்கும், முக்கியமா உடலோட இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியே சீர்குலைஞ்சு போயிடும். அதனால இனிமே சாதாரண சளி காய்ச்சலுக்கெல்லாம் குழந்தைகளுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறத குறைச்சிக்கோங்க. மருந்து அவசியம்தான், ஆனா அதுவே ஆபத்தா மாறிடக்கூடாது. உங்க குழந்தைங்க வளர்ந்த பிறகும் ஆரோக்கியமா வாழணும்னா இன்னைக்கே விழிப்புணர்வோட இருங்க.